Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா என்னோட கோல்ட் ஸ்டட்டோட கலெக்ஷன் தான் பார்க்க போறீங்க. நிறைய இருந்துச்சு, போச்சு, வந்துச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படிங்கறத நான் காட்றேன். ஏன்னா இருக்கும்போதே காட்டிடலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இது எப்படி பார்ப்பேன் எனக்கே தெரியாது. அதனாலதான் ஹிந்தி படிக்க போயிடுது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சின்ன ஒரு ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரொட்டேஷன் நடுவுல இது கொஞ்சம் வெளியில வந்து உள்ள போகுது. அதனால சரி ஓகே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களே என்னோட கோல்டு கலெக்ஷன்லாம் காட்டுங்கன்னு சொல்றீங்களா? சரி இருக்கும் போது கொஞ்சம் காட்டிடுவோமே, அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அங்கெல்லாம் படக்கூடாது இல்ல, அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்னோட கோல்டு ஸ்டட் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாக்கலாம். காலகாலமா இந்த பாக்ஸ்ல வந்து நான் நிறைப்பேன். சரியா? இதுல வந்து 12 பீசஸ். ஓகேவா? நிறைச்ச உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா காணாம போயிடும். 12 கிடையாது, ஜாஸ்தி இருக்கு. 16 ஜாஸ்தி இருக்கும். சாரி, இது வந்து இந்த பெட்டி வந்து 16 பீசஸ் ஆஃப் ஸ்டட். ஓகேவா? இதுல வந்து நான் நிறைச்ச உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா ஒண்ணு வித்துருவேன், இல்லைன்னா வச்சிருவேன். ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்துடும். ஒரு செட் ஆஃப் பஞ்ச் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல நான் முதல்ல ஒரு வீடியோ காட்டியிருந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோல பார்த்துருப்பீங்கன்னா என்னோட பழைய ஸ்டட், நான் சேல் பண்ண ஸ்டட் எல்லாத்தையுமே அதுல பார்த்துருப்பீங்க. அது அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கார்ட்லயும் வேணா உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. பழைய என்னோட கோல்டு ஜுவல்லர்ஸ், அதாவது ஓஎம்ஆருக்கு முன் ஓஎம்ஆருக்கு பின் அப்படின்ற நிலைமை. ஓகேவா? ஏன்னா ஓஎம்ஆர் நம்ம வீடு வாங்கிறதுக்காக நாங்க ஒரு 60-70 பவுண்ட்ஸ் வந்து நாங்க சேல் பண்ணோம். அப்ப ரேட்டு கம்மி, கோல்டு ரேட்டு கம்மி. இப்ப வந்து கோல்டு ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் சேர்த்ததுதான் இதெல்லாம். எப்படி சொல்லுவாங்க, நாங்க கீழே விழுவோம், வெட்ட வளருவோம் நாங்கெல்லாம். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத டயலாக்? அந்த மாதிரி கீழே விழுவோம், திரும்பி மேல வருவோம், கீழே விழுவோம், மேல வருவோம். இதே தான் எங்க வேலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து கீழே எப்படி சொல்றது, அதெல்லாம் அந்த பேட்ச் வித்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வித்துட்டு ஓஎம்ஆர் வீடு வாங்கிட்டோம். ஆண்டவர்கள்னாலே மாதாவர்கள்னாலையும் இப்போ அடுத்தது சேர்த்துனுக்குறோம். இதே வந்து புது வீட்டுக்காக விற்போம், அவ்வளவுதான். திருப்பி வீடுக்காக தான் நம்ம ஒரு அசட் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்று இழக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லை. இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதா. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனு, ஒரு வீட்டில் ஏதாவது நான் வாங்குறோம், ஏதாவது செய்யறோம், முக்கியமான விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கும்போது ஒன்று இழந்துதான் ஒன்று நம்ம மீட்போம். அதுதான் எங்க வீட்லயும் நடக்குது. அதுல இருக்கும் போது காட்டலாங்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது. ஓகே, இது எப்படி ஓபன் பண்றதுன்னா, இப்படி ஓபன் பண்ண அப்படின்னா இப்படி ஓபன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். இங்க வா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, இதுல வந்துட்டு இப்போ 10 நான் போட்டிருக்கிறது ஒன்று சேர்த்து 11 ஸ்டெட் தான். ஓகேவா? அதில் இன்னும் இப்போ 6 வந்து பேலன்ஸ். இந்த 6 பேலன்ஸ் நான் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே திருப்பி இதெல்லாம் போகுது. அதுதான் என்னோட பொழப்பே. ஓகேவா? சரி, ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு சிமிக்கி, இது 1/2 பவுன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆமாம், இது வந்து நம்ம மாதா கோயிலுக்கு போகும்போது நம்ம அப்போ வாங்கினது இந்த ஜிமிக்கி. அதனால வந்துட்டு இது வந்து குட்டி ஜிமிக்கி இல்ல, பெரிய ஜிமிக்கி. ஃபர்ஸ்ட் அப்ப பெரிய ஜிமிக்கி வச்சிருந்தோம், அதெல்லாம் வித்தாச்சு. அதுக்கு மேல பெரிய தோடு இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அப்ப வந்துட்டு ஜிமிக்கி வேணும், சரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இந்த குட்டி ஜிமிக்கி ஒண்ணு வாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் இது அங்கேயே வச்சிடலாம். ஓகேவா? இது 1/2 பவுன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுல வாங்குது. இது மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் எல்லாமே ஃபார் சரவணா எலைட் இல்ல. இது வந்து இது மட்டும் தான் தனிஷ்க்கு மட்டும் தான் தனிஷ்க்கு. மத்த எல்லாமே வந்து இது வந்து ஒரு என் பர்த்டேக்காக நீ பிரசன்ட் பண்ணது. அது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் பர்த்டேக்காக நீ பிரசன்ட் பண்ணது. இது 6 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பல் இது வந்து எனக்கு பிடிச்சது. ஆனா வந்து இது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. அதனால இது ஃபங்க்ஷன் போயிட்டு கலட்டி வச்சிடலாம், பட் ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது காதுல வந்து இந்த திருகாணி மாதிரி டைப்ல இருக்கறனால காதுல டைட்டா பிடிச்சிக்குதா. அதனால வந்துட்டு அழுக்கு இருக்கும்போது என்னதுன்னா காது பிக்குது. அதனால இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண முடியும். நம்ம ரெகுலர் யூஸ் போட்டோம் அப்படின்னா இதை போட முடியாது. அந்த மாதிரி இது கிட்ட காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீ அங்கேருந்து காட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும். இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோன் வச்ச என்ன சொல்றது, இதுக்கு ஒரு பெனண்ட், அட்லீஸ்ட் ஒரு நெக்லஸ் அது மேட்ச் பண்ணணும். இப்போ ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மாசமாக தான் வெயிட் பண்ணுறேன். இருந்தாலும் நான் ஃபியூச்சரில் வாங்கிடுவேன். ஓகேவா? இது வந்து நான் அப்பப்போ போகும்போது இந்த கடலை மிட்டாய், பொறி மிட்டாய் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தெரியுமா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கோயில் எங்கேயா போனால் வாங்கி தருவாங்களா, அந்த மாதிரி போகும்போது இதை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு போனேன், ஏதோ வாங்க போனப்ப இந்த கடலை மிட்டாய், பொறி மிட்டாய் மாதிரி இது கீழே இருக்கிறதும் டிட்டாச்சபிள் தான். இது இந்த மாதிரி
சரிங்களா. இதுவும் வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன் இது, சரிங்களா. இதெல்லாம் கிராமெல்லாம் மறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாங்கினது. அந்த மாதிரி பொறி உருண்டை தான் இது வந்து நான் வாங்கணும்னு போனப்போ எனக்கு அந்த டைமில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது கிடச்சது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செட்டு. இது வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது, இது விற்காமல் இது மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட்லேருந்தே இது அப்போ வந்து விற்றப்ப இது ஒன்று மட்டும் தான் போட்டுன்னு இருப்பேன், காதில் இருக்கும். அதனால் இது ஓல்டஸ்ட் கம்மல் இது. அப்புறம் எனக்கு வந்து என் ராசிக்கு வந்து பவளம் போட்டால் வந்து நல்லதும் வாங்க, அதனால் இந்த பவள கம்மல் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது என்கிட்ட இல்லவே இல்லை. அப்பப்போ போடுவேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதுதான் இனி இருக்க மாட்டேன், இதில் இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன், இந்த பவளம் இந்த இதில் வாங்கி மாட்டிக்கிட்டேன், தாலியில் வாங்கி மாட்டிக்கிட்டேன். என் ராசிக்கு மேச ராசிக்கு பவளம் நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் வாங்கி மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படி போவோம் நானும் பார்த்துருவேன் அப்படின்ட்டு இதில் வச்சிருக்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட்டும் பார்த்துருப்பீங்க. இது இப்போ ரீசெண்டாக வந்து மோனா வந்து இந்த ஸ்டெட்டு நான் போட்டிருந்தப்ப கேட்டிருந்தா அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவளுக்கு என் ஸ்டெட்டை கொடுத்துட்டு இது நான் அப்புறமா எப்போ ஏன்னா எனக்கு தெரில எப்போ வாங்க முடியாதான்னு தெரில. சரி இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறனால நான் இதை போய் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு தான் கிராம் ஜாஸ்தி, இது கிராம் கம்மி, அதனால தான் வந்து நான் புதுசு கொடுக்காம பழசு வந்து அவளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஓல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டஸ்ட் இது வந்து நிறைய பேர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது எப்படின்னா கலர் ஸ்டோன் மாட்டுறது. இது ஸ்டோன் கலராக நம்ம மாட்டுவோம் இதில், அந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது இதை வாங்கினோம். இது பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பிடிக்கும்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்க போயிருந்துருப்போம், ஆனால் இதை வாங்கிட்டு வருவோம் நாங்கள். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வாங்குறது. சும்மா ஏதாவது வாங்கிறதுக்கு தான் போவோம், ஆனால் பட் இது அதுன்ட்டெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ண மாட்டோம். அங்கே போயிட்டு என்ன பிடிச்சிருக்குதோ. அப்புறம் இப்போ கிராம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் 3 கிராமுக்கு ஒரு கம்பல் வாங்கணும், மோதிரம் வாங்கணும் அப்படின்ட்டு போவேன். அங்கே போனால் எங்களுக்கு 6 கிராம் 7 கிராம்னு மாறும். அந்த மாதிரி மாறும்போது இது வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பர்டிகுலராக இப்போ பிஃபோர் மேரேஜ் வந்து இது வேணும், எனக்கு வேணும், இது சிமிக்கி இல்லை அப்படின்றதுனால சொல்லிட்டு இது வாங்கணும் நாங்கள். இது வந்து பெரிய ஜிமிக்கு. இது வந்து 1.5 பவுன் பெரிய கம்பல், வெயிட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காதில் போட்டாலே இது வெயிட் 2 பக்கமும் இழுக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது தான் இந்த டைமண்ட் ஸ்டட், சரியா. இது நாம வாங்கினது அன்னைக்கு போயிட்டு வாங்கினது. இப்போ வந்து எங்கிட்ட மொத்தமாக டோட்டல் 11 செட் இருக்கு, ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய செட் இருந்தது. அதுவுமே வந்து இது வரைக்கும் வந்த ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்த இல்ல, இது வரைக்கும் வந்த இந்த 2 மட்டும் தான் கேப்பா இருந்தது, காணாம போச்சு, எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்ப திருப்பி இப்ப வந்து இது வரைக்கும் வந்தது, திருப்பி இப்ப காணாம போகுது. என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாழ்க்கையில இந்த டப்பா உயிர் போயிடும் போல, நாளைக்கெல்லாம் காணாம போயிடும். ஆமா, நாளைக்கு காலையில் வெடிஞ்ச உடனே இது காணாம போயிடும். என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி இருக்கும்போது நம்ம கலெக்ஷனை காட்டி வச்சுட்டோம்னா ஒரு ஞாபகமா மெமரிஸா உங்களுக்கு இல்லையோ மெமரிஸ் எடுத்து பார்ப்போம். ஓ இந்த கப்பல் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்ல, எதுக்கு இல்ல அப்படி பாத்தீங்கன்னா கூட என்னத்துக்கு நம்ம போட்டிருக்க வீடியோல இருக்கிற இதெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்துருந்தா கிட்டத்தட்ட 150-200 பவுண்ட் இருக்கும். எல்லாத்தையும் முழுங்கியாச்சு. முழுங்கினா முக்கியமான விஷயமா தானே முழுங்கி இருக்கோம், வந்து காரியமா தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆனா அப்படி கால்குலேட் பண்ணினா இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் நம்ம அப்ப சேல் பண்ண ரேட்டுக்கும் எவ்வளவு அப்படியே 50% டிஃபரன்ஸ். 4700 4300 அந்த ரேஞ்ச் தான் நம்ம சேல் பண்ணோம். இப்போ வந்து 9000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆமா, டபுள், அப்படியே டபுள் அமௌண்ட் 2 இயர்ஸ்லயா. ஆமா, இதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்காம இருந்தா கூட இப்படி வித்து லட்சக்கணக்கில் சேர்த்திருப்போம். இருந்தாலும் அது இப்போ வரைக்கும் இன்னும் கடன்ல தானே இருக்குது, பேங்க்கு கட்டணும்ல. இஎம்ஐ கைஸ், இஎம்ஐ எதுவுமே நம்மளால கெஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யோசிச்சு ஒண்ணு பண்றோம், ஆனா நடக்கிறது ஒண்ணு நடக்குது. என்னவோ சொல்லுவாங்களாப்பா, ஏன்னா இருக்கிறதுக்கு ஒரு குடிசையாவது இருக்கணும் அப்படிம்பாங்கல்ல, அதுதான். சரி ஏதோ ஒண்ணு பண்ணோம், மொத்தத்துல சொத்து இருக்குது, இன்னைக்கு வித்தாலும் அந்த காசு வரதானே செய்யும். என்ன இருந்தாலும் அதனால என்ன இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம செய்யறோம். அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலனா ஏதோ ஒண்ணு கிடைக்குது, விடு, எல்லாம் நன்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பண்ணதுல வந்துட்டு உருப்படியான விஷயம் என்னன்றது எங்களுக்கே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, சரியா? எது உருப்படியான விஷயம் இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியல. எதுவுமே நாங்க அனுபவிக்கிற மாதிரி வந்தாதான் உருப்படியான விஷயம்.
இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஓடிட்டே தான் இருக்கிறோம். எங்கேயும் நின்ன பாடு காணோம். எங்களுக்குன்னு வந்து ஏதாவது அப்பப்ப செஞ்சுக்கிட்டதான் உண்டு. அதுவுமே இப்பதான் வந்து மனசார செய்யறோம். அப்பெல்லாம் வந்து அவ்வளவெல்லாம் செய்ய மாட்டோம். வாங்குவோம், இல்லைன்னா சொல்ல, செலவெல்லாம் இந்த மனா வரைக்கும் போகும், மனா வரைக்கும் காசு கரையும், நல்லா தான் பண்ணுவோம். பட் என்னன்னா திங்ஸும் இருந்தது. இப்போ என்னன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்குது. அவ்வளவுதான். கடன் ஏற ஏற டென்ஷன் ஜாஸ்தி ஆகும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்து இந்த இதுல வந்து நான் என்னன்னா டிப்ரெஷன்லயே வந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து எனக்கு முழுக்க முழுக்க டிப்ரெஷன் ஆயிடுச்சு. புது வீடு ஏன்னா நம்ம போட்டாலே கொஞ்சம் பயம் வந்துருது. இப்பெல்லாம் போட்ட கால்குலேஷன்ல இருந்து மீறி 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 போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்படி டிப்ரெஷன்ல, ஐயோ என்னடா இப்படி ஆகுது, ஒண்ணு இப்ப நடந்துட்டு இருக்கிற கால்குலேஷன் ஒண்ணு, நம்ம கேஷ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாக்கும்போது எப்படியாச்சும் முடிச்சு ஆண்டவரனால மாதாவனால உள்ள போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டிக்கோங்க எல்லாரும். அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டட் கலெக்ஷன் இதுதான் இருக்கும்போது காட்டிடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு காட்டினேன். இந்த ஸ்டட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓல்டு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ், புதுசா எல்லாம் ஒன்றும் பிரமாதம்னு சொல்லி நாங்கள் அப்படிலாம் எடுக்க மாட்டோம். நமக்கு தேவை கோல்டு, அது எப்படி இருந்தாலும் சரி. அதனால அந்த மாதிரி அந்த டைம்ல போயிட்டு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி என்ன சொல்றது வேஸ்டேஜ் கம்மியா அந்த மாதிரி டைம்ல அப்படிதான் பார்த்து வாங்குவோம். நிறைய எல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் போட்டுலாம் மெனக்கடலாம் நான் மாட்டேன். அந்த மாதிரி சேவிங்ஸ்க்காக வாங்குறது என்னவா இருந்தா என்ன வாங்கி வச்சா போதும், அது டிசைன் அது கிசைன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஓரளவு டிசைன் பார்ப்பேன். அதுக்குன்னு ரொம்ப என்ன சொல்றது ஓல்டு டிசைன்லாம் எடுக்கல, சரியா, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எனக்கும் தோணுது. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டாங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.